அன்னைக்கு தியேட்டர் வாசல்ல மிகப்பெரிய கூட்டம். அதுலயும் கல்லூரி மாணவர்கள் பயங்கரமா குவிஞ்சிட்டாங்க. இந்த படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணியே ஆகணும், நாங்க பார்க்கணும். அந்த நேரத்துல திரும்ப அந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகுது. குறிப்பா பெரும்பாலான தியேட்டர்கள்ல இந்த படம் ஒரு வருடம் ஓடிச்சு. அந்த கதை தான் ஒருதலை ராகம் படம். இந்த படத்தோட வெற்றினால டி ராஜேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஒருதலை ராகம் படத்தோட இயக்குனர் அப்படின்னு படத்துல வந்த டைட்டில், போஸ்டர்ல போட்டிருந்த டைட்டில்ல அவர் பெயர் இல்ல, அதற்கு பதிலா இப்ராஹிம் பேர் தான் இருந்துச்சு. தன்னுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல டி ராஜேந்திரன் தியேட்டருக்கு போறாரு. ஆனா படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல. இவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3வது 4வது நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்காக இவர் கூட்டிட்டு போறாரு. படத்தை போய் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. படத்தோட ஆரம்பம் வருது, டைட்டில் கார்டு போடப்படுது. அதுல இயக்குனர் இடத்துலயும் தன்னுடைய பேர் வரல அப்படிங்கறத பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டு வருத்தத்துல அதோட அந்த படத்துல இருந்து எழுந்து வந்துட்டாரு. வேதனைப்பட்டு வெளியில வந்த டி ராஜேந்தர் இன்னைக்கு வரைக்கும் ஒருதலை ராகம் படத்தை பார்த்ததில்லை.